அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேசோமெடிடெக் ஈலியோ ஹார்ட் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் வீடியோவில் ஹார்ட் அட்டாக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா ஒரே வகை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹார்ட் அட்டாக்லேயே பல வகை இருக்குது. அதாவது 5 வகையாக ஹார்ட் அட்டாக்கை பிரிக்கலாம். ஸோ இந்த 5 வகைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஹார்ட் அட்டாக் ஸ்பான்டேனியஸ் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னா, இந்த ஹார்ட் அட்டாக் எதனால் ஏற்படுதுன்னா, உங்கள் இரத்த குழாயில் இருக்க அடைப்பு உடையும் பொழுது அந்த உடைதலால் வரக்கூடிய மாரடைப்பு தான் டைப் 1 ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அடுத்தது டைப் 2 ஹார்ட் அட்டாக். இந்த டைப் 2 ஹார்ட் அட்டாக் வரவங்க இரத்த குழாய் அடைப்பு அந்த அளவுக்கு சிவியராக இருக்காது. மேபி நம்ம என்ன சொல்லலாம், 30 to 40 விழுக்காடு தான் அடைப்பு இருக்கும், இல்லைனா ஒரு 60 விழுக்காடு வரையும் இருக்கலாம். இருப்பினும் அவங்களுக்கு மாரடைப்பு வருது. அப்போ அந்த அடைப்பினால் அந்த மாரடைப்பு வரல. அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இருதயத்திற்கு வெளியே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு அனீமியா இருக்குது, இல்லைனா ஒரு கிரானிக் பிளட் லாஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா லிவர் ஃபெயிலியரு, லங் ஃபெயிலியரு, இந்த மாதிரி மற்ற ஆர்கன்ஸில் பிரச்சனை இருக்கும்பொழுது அந்த லோடு உங்கள் ஹார்ட்டுக்கு போகுது. ஸோ இப்போ ஹார்ட் நார்மலாக இயங்குவதை விட அதிகமாக இயங்க வேண்டியது இருக்குது. அப்படி இயங்க முடியாதனால வருவது தான் டைப் 2 ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டைப் 3. இந்த டைப் 3 ஹார்ட் அட்டாக் சடன். அப்போ என்ன ஆகுதுன்னா, சடனாக ஒருவர் உயிரிழக்கிறார், நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு உயிரிழக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு இசிஜி செய்ய முடியல, ஒரு பிளட் டெஸ்ட் செய்து எதனாலன்றது கண்டுபிடிக்க முடியல. இதை டைப் 3 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டைப் 4. இந்த டைப் 4 ஹார்ட் அட்டாக்ன்றது ஆஞ்சியோபிளாஸ்டி ரிலேட்டட். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்வதே ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்கு தானே, அப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யும்போதே ஹார்ட் அட்டாக் வருமானு கேட்குறாங்க. அது ஒரு தவறான புரிதல் தான். ஆக்சுவலாக ஆஞ்சியோபிளாஸ்டின்றது ஒரு ரிஸ்கியான ப்ரொசீஜர். அது செய்து கொள்ளும் பொழுதும் ஹார்ட் அட்டாக் வரலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி செய்த பிறகு ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்ததுன்னா அந்த ஹார்ட் அட்டாக்குக்கு காரணம் அந்த ப்ரொசீஜர் தான். இரண்டாவது அதே ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொண்ட பிறகு 1 வருடங்களுக்குள்ளே மாரடைப்பு ஏற்படும் பொழுது அதற்கும் ப்ரொசீஜர் ரிலேட்டட் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஸ்டென்ட்டு போட்ட இடத்துல சில நேரத்தில் அந்த இரத்த கட்டிகள் ஃபார்ம் ஆகும். அப்படி கட்டிகள் ஃபார்ம் ஆகும்பொழுது அந்த ஸ்டென்ட்டை முழுமையாக அடைத்து கொள்கிறது. இதுதான் ஸ்டென்ட் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1 வருடங்கள்லேருந்து 2 வருடத்துக்குள்ளே சில பேருக்கு மாரடைப்பு ஏற்படலாம். அதற்கும் ஸ்டென்ட் ரிலேட்டடுன்னு சொல்லலாம். அப்போ என்னென்னா, அந்த ஸ்டென்ட்டு போட்ட ஸ்டென்ட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு மாரடைப்பு வரும். இதுதான் டைப் 4 ஹார்ட் அட்டாக். இது எல்லாமே ஸ்டென்ட் ரிலேட்டட். டைப் 5ன்றது பைபாஸ் ரிலேட்டட். ஸோ அகெயின் பைபாஸ் இதய மாரடைப்பை தடுப்பதற்காக இல்லை, பைபாஸ் செய்து கொள்ளும் பொழுதும் மாரடைப்பு வரலாம். இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பைபாஸ்ன்றது ஒரு ஹைலி அக்ரஸிவ் ப்ரொசீஜர், இல்லைனா ரிஸ்கி ப்ரொசீஜர்னு சொல்லலாம். செய்யும் பொழுதே அந்த கிராஃப்ட் செய்யும் பொழுது உங்களோட இருதய தசைகள் சில இடத்துல பாதிப்பு ஏற்படலாம். அதனால தான் நிறைய நேரத்தில் பைபாஸ் செய்து கொள்ளும் பொழுதே உங்கள் ட்ரோபோனின் லெவல், இசிஜி சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பைபாஸ் செய்து முடித்த பிறகு, இல்லைனா ப்ரொசீஜர் செய்து கொள்ளும் போது ஒரு மாரடைப்பு தான் பைபாஸ் ரிலேட்டட் மாரடைப்பு. இதுதான் டைப் 5 ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அதனால் ஒரு ஹார்ட் அட்டாக்னு பார்த்தா இதயம் மட்டுமே அதற்கு காரணம் இல்லை. அதை தவிர, இதயத்தை தவிர 3 டைப் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ன்றது இதயத்துக்கு வெளியே நீங்கள் ஸ்டென்ட் போடுறது, சர்ஜரி செய்கிறது, மற்றும் இல்லாமல் லிவர் ஃபங்க்ஷன், அனீமியா போன்ற பல காரணங்களுக்காக வருகின்றது. ஸோ இதை எல்லா பேஷண்ட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இருதய நோயாளிக்கு பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறை தான் முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான மாற்று சிகிச்சை முறை இஇசிபி, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் ஈலியோ ஹார்ட் வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர்.